ஹாய், ஹேப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தது ஒரு குட்டி தாட் தான். பட் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் மீனிங். அது என்னென்னு பார்க்கலாமா? வேர்ட்ஸ் ஹாவ் நோ விங்ஸ் பட் தே கேன் ஃப்ளை 1000 மைல்ஸ். ஆமாங்க. இதை பாசிட்டிவாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக மாற்றுறவங்களும் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக பண்ணால் வில் கெட் 1000 மல்டிபிள் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட். நெகட்டிவாக பண்ணாலும் பட் அது நல்லது இல்லை இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாங்க. என்னென்னா, தோஸ் ஹூ எய்ம் டு பிரிங் யூ டவுன் இஸ் ஆல்ரெடி பிலோ யூ. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையில்லாமல் அவங்க நம்மளை இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாத தோஸ் ஹூ விஷ் டு சிங் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் எ சாங் இல்லையாங்க? ஸோ முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ ஏதாவது ஒன்று, எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று பேசி அதை வந்து மல்டிபிள் ஆக்கி 1 10 போய் 10 வந்து 100 தப்பான விஷயங்கள் ஆட் ஆகி அப்படி போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாத உங்ககிட்ட நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஸோ எப்போ வந்து நம்மளை பற்றி ஒருத்தவங்க காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே யூ ஆர் டூயிங் அண்ட் யூ ஆர் கோயிங் இன் எ ரைட் பாத்துன்னு தான் அர்த்தம். ஏன்னா எப்போவுமே அதுதாங்க, தட் இஸ் அ ட்ரூ ஃபேக்டர். நம்ம வந்து நம்மளோட பாத்தில் கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா தான் அது மற்றவங்களுக்கு வந்து முடியாத இதை பண்ணுறது. ஸோ யூ கண்டினியூ இன் த சேம் பாத். அது சொல்கிறதுக்காக தான் இந்த மெசேஜு. தோஸ் ஹூ gossip வித் யூ வில் லேட்டர் gossip அபவுட் யூ. அதை எப்பவும் மறந்துடாதீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு gossip பேசுகிற பீப்புள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வில் லேட்டர் ஆல்சோ gossip அபவுட் யூ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேக் கேர். ஸோ இது டிசைட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் அவங்களோட வேர்ட்ஸை உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. தட்ஸ் இட். அதான் நான் சொல்ல வந்தது. பை.